பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சாங்க? பைக்ல போகும்போது லைசென்ஸ் எல்லாம் மாட்டிட்டோம். லாஸ்ட்ல கொடுக்கும்போது விட்டாரு காசு. ஏடையா அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல நீ என்னதான் கத்திக்கிட்டேன்னு ஒரு கவுண்டர் வந்து சாட்டு படிக்கிறார். தம்பி ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. குண்டமணி ரசிகர்கள், இன்னொரு பக்கம் வடிவேலு இவருடைய ரசிகர்கள். இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. வடிவேலு தரப்புல இருக்கக்கூடியவங்க அவரோட பெஸ்ட் டயலாக் என்ன டயலாக் தெரியுமா இது அப்படின்னு அந்த டயலாக். ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கு அறிவிட்டவனே. அமைதி 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 இல்ல சாந்தமா இருங்க, ஆரம்பிச்சோம். சினங்கொண்ட சிங்கத்தை செரல் அடிச்சா அது செல்லிய சிதைச்சிரும். பரவாயில்லையா? நீ நடிகண்டா. ஏய், நான் யாரு உனக்கு தெரியும், நீ யாரு எனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாரு இந்த ஊருக்கே தெரியும். பீச் போடு பீச். இறங்குற வரைக்கும் தான்டா யோசிப்பே, இறங்கிட்டா காசிக்கு எல்லாமே தூசி தூசி தான்டா. இதேதான் அந்த டெய்லரும் சொன்னான். எனக்கு நீங்க பாசா இல்ல லூசான்னு. நாட்டுல இந்த தொழிலதிபர் தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி வைக்கிறவன் குண்டூசி வைக்கிறவன் தொழிலதிபர். ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிசா இல்லனா திவ்யா. அப்ப திவ்யா கிடைக்கலனா உன்னை கொல்ல வேண்டியது. கிடைக்கும், திவ்யா கிடைக்கும். கடலிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாகாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பாட்டேங்கம்மா. நாங்க போவோம் இல்ல இங்கே மல்லாக்க படுத்து தூங்குவோம். உனக்கு என்ன? நீ போயா முதல்ல. வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? நான் மோசமான ஆளு. நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. அடே வண்டூர்ட்டா தலையா, நீ 7வது ஃபெயில்ரா, நான் SSLC பாஸ்டா. இல்ல 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 இந்த பாரு, அப்பா சைலண்டா கதை கட்டிட்டு இருக்காருல்ல, அது மாதிரி நீ கேட்க பழகிக்க. அவர் சொல்லுவார் செந்தில் அண்ணே நீங்க 10th ஃபெயில்னே, நான் 7ஆம் கிளாஸ் பாஸ்னே அப்படிம்பாரு. பாத்தியா இது எப்படி இருக்கு தெரியுமா? வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. என்ன கேவலமா சிரிக்கிறான் பாரு. நீ ராமசாமி இல்ல தனியா இல்லடா அந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்கிற மாதிரியே பேசுறது. நல்ல ஜோக். டேக் 2 பாயிண்ட்ஸ். பெரிய கலா மாஸ்டர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. போனை எடுத்தாவே நச்சு நச்சுங்கிறானுங்க. அட இது கூட பரவாயில்லப்பா, விவாதத்து கேஸ்லாம் வருமா? நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா? ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. ஏண்டி 30 ரூபா சம்பளத்தை வாங்கி வந்து கொடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் முன்னால என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. என்ன ஏண்டி நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? தெரியாது. ஏய் தகப்பா, கேவலம் பிச்சைக்காரியோட சன்னு ஊட்டி கானூன்ல படிக்கிறான். நம்ம ஊர் நாட்டாமியோட பங்காளி நீ. உன் சன் நம்ம ஊர் கார்பரேட் ஸ்கூல்ல நான் படிச்சேன். தமிழ்நாட்டுல எவனுமே அப்பா வந்து சீல கூப்பிடவே முடியாது. உட்காந்து போட்டு வேற மாதிரி இருவீங்களா நீங்க எல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சாங்க? போங்க தம்பி, ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. என்ன சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. வீடுகள்ல நண்பர்கள் வட்டத்துல வெளியில பேசுறப்போ அல்லது ஆபீஸ்ல ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல இங்கெல்லாம் அவங்களுடைய டயலாக பேசி நீங்க எங்கெல்லாம் மாட்டீங்க? இந்த குடிமையை வாயாலே எப்படினே சொல்லு. சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாய். ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். அவர் வந்து அந்த அரிசி அரிச்சதா அரிசி எல்லாம் போடுவாங்க. சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாய் இங்க ஓட்டல அங்க வந்து புடிச்சுக்கோ அப்படின்னேன். அது ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு என்ன நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் வெளுத்துருப்பானுங்களே. அட பாவி, உன்னை தலைமை தாங்க சொன்னதுக்கு என் புத்தி செருப்பால பயஞ்சு இருக்கா. காலேஜ் முடிச்சுட்டு நானும் என் தங்கச்சியும் மேல வீட்டுக்கு மாடி ஏறிட்டு இருப்போம். செப்பல் பார்த்தவனே அடே எவனோ சொந்தக்கார சோத்துக்கு வந்துட்டா டேய். ஒரே ஜாலி தான், குதூகலமா இருக்க போதும் உன் வீடு. ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி ஃபங்க்ஷன்ல ஒரு அங்கிள் ஆக்சுவலா அட்ரஸ் பண்ணோம். ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ்ல பேசிட்டே போகும்போது அங்க போயிட்டு ஜிம்பா கடி பம்பா ஆப்பிரிக்கா அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டு ஏன்னா எல்லாம் மீறி போறீங்க, எங்கெங்க போறீங்களா? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்ப வந்து அவங்க அப்பா டிகேஷன் கலர்ல இருப்பாரு. சிக்கன் கலர்ல இருப்பாரு. பயங்கர கருப்பா இருப்பாங்க. ஆமா, இந்த சப்ப காக்கா
இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான். அதுவும் ஆனா நீங்க கவுண்டராவே மாறிட்டீங்க. உங்க கலர்ல இருப்பாருன்னு கூட சொல்லலாம் நீங்க இத. இங்க நடந்த சோதனைய தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார். என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். அந்த நாய் இத்தாண்டி லைட்லயே டிம்மா தானே தெரியும். ஏவன்டா இந்த நேரத்துல பவர் ஆஃப் பண்ணுது. சாப்பாடு கட்டு. இவனை கூட்டி போய் நீ வந்த புதுசுல கரண்டே இல்லாம கருங்குன்னு ஒரு ரூம்ல இருந்த பத்தியா, அங்க கொண்டு உட்கார வை. உனக்கு நிறைய டியூஷன் தேவைப்படுது போ. உங்களை பல இடத்துல வெளுப்பானுங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி சும்மா அப்படியே கேட்டாங்க. பேசிட்டு இருக்கும்போது உங்க பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, அட்ரஸ் என்ன அப்படி கேட்டிருந்தாங்க. இவன் கூட இருக்கும் சும்மா இல்லாம ஏன் தவச விசாரணை நடத்த போறியா அப்படின்ட்டாங்க. உங்க பேரு கொரியர் கோபு, உங்க தோப்பனார் பேரு ஏன் தேவச எதுவும் நடத்த போறியா? பைக்ல போகும்போது லைசென்ஸ் எல்லாம் மாட்டிட்டோம். லாஸ்ட்ல கொடுக்கும்போது விட்டாரு காசு. ஏடையா அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல நீ என்னதான் கத்திக்கிட்டான்னு ஒரு கவுண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா. என்ன ஏட்டியா ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா, உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது? போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த? எந்த இடத்துல எல்லாம் வடிவேலு விஞ்சி நிக்கிறான்? லேடிஸ் கிட்ட போறதுல. லேடிஸ் கிட்ட போறது. வடிவேலு. அவர் அந்த வாய்ஸே அவர் ஃபுல்லா அந்த படத்துல ஃபுல்லா அந்த லேடிஸ் கிட்ட போட்டுதானா அவர் சொந்த வாய்ஸ்லயே பண்ணிருப்பாரு. அந்த இடத்துல அவர் அடிச்சுக்கவே முடியாது யாராலையும். இதுல வந்து பார்த்தா அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு அடி வரும். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே, மூதேவி வருதே. கொஞ்ச நேரம் நம்மளுக்கு பேசினா கூட தொண்டை போயிடும். உண்மை. சிலதுல தனியா ஒரு பாட்டு வந்து பாடுவாரு, சிலது காமெடியில சும்மா அதை தூக்கிட்டு போகும்போது அப்படியே ஒரு முணுமுணுக்கிற மாதிரி ஒரு பாட்டு. அந்த ஸ்வரம் வந்து என்ன கேட்டா வடிவேல் சார் தான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். அதே மாதிரி இந்த பதட்டமா இருக்கும்போது அந்த பாடி லாங்குவேஜ் ஒண்ணு வடிவேல் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த காலர் எல்லா படத்தையும் பண்ணுவார். இந்த காலர் இப்படி பண்றது. ஏண்டா பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசினா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது. வெளியில வைக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். எத்தனையோ காமெடி பண்ணிருக்காங்க. ஐ அக்ரி வித் தட். பட் கவுண்டமணி சார் கம்பேர் பண்ணும்போது வில்லனா வடிவேல ஒரு செகண்ட் கூட பார்க்க முடியாது. கவுண்டமணி சாரை பார்க்க முடியும். என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்டேன். அதான் அந்த பேச்சு. ஹீரோஸை நக்கல் பண்ற இதுல வந்து கவுண்டமணியை டாமினேட் பண்ண முடியாது. ஹீரோஸ் நக்கல் பண்றான். ஓகே, ஆமா, அவரு கவலைப்பட மாட்டாரு. ஆனா நீ வெக்கப்பட மாட்ட. அக்கில்ல புத்தகத்தை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவ. எங்களால பார்த்து சகிக்க முடியாது. எங்க கவுண்டமணியை டச்சே பண்ண முடியாது. பொலிட்டிக்கல் சட்டையரா பேசுறது. பொலிட்டிக்கல் சட்டையில பயப்படாம பேசுவார். இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்ச மூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழுத்து வாங்கினீங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன்டா ஏற்படுத்த சொல்றேன்? எந்த இடத்துல எல்லாம் வடிவேலு விஞ்சி நிக்கிறான்? இந்த ஒய்ஃப்ட்ட அடி வாங்குற சீன்ல வடிவேல அடிச்சுக்க முடியாது சார். ஒரு குளோபல் ஆடியன்ஸ் வந்து நம்ம வடிவேல தான் கூட்டு போய் வைக்க முடியும். ஒரு மொழி தெரியாத ஒருத்தங்க கிட்ட கூட வந்து நம்ம வடிவேல கொண்டு போய் காட்ட முடியும். அந்த வழியில வந்து வடிவேல் மட்டும் தான் வரும். வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட பேப்பர்ல போடுறானே. இவங்க ரெண்டு பேருமே சில கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. ரொம்ப பிரபலமான கேரக்டர்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல இந்த ரோல்ல எங்கால விஞ்ச முடியாது. முதல்ல அரசியல்வாதி. சொல்லிரவா? சொல்லுங்க. தாங்கமன் படத்துல சத்யராஜ் வந்து பொலிட்டிஷியனா மாத்துவாரு. ஸ்டாண்ட் அப். வாவ், நீ அதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கமா? அப்ப பேசாம எம்எல்ஏ ஆயிடு. எம்எல்ஏ ஆயிடு. அதுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும். ஏக்கா அந்த கருமத்துக்கு படிப்பே தேவையில்லைக்கா. அட நீ வேற முண்டி மொசக்க துண்டு பீடி கிள்ளி குடிச்சது, வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, தந்த கடையில கருப்பி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கோபம் கிடக்குது அப்படின்னு அந்த சீனை வந்து அவர் அவ்வளவு தூரம் டிஸ்கிரைப் பண்ணிருப்பார். ஓகே, சரியா தானே சொல்லிருக்க? நல்லா கணிச்சு தானடா சொல்லிருக்க. அது போட்டு கேட்பாங்க. சார் நம்ம இந்தியா ஏன் சார் பொருளாதாரத்துல ரொம்ப கீழே இருக்கு? குட் கொஸ்டின். டிஸ்டன்ஸ் தான் காரணம். டிஸ்டன்ஸ். டேய் கிளவா கொஞ்சம் டீ குடுறா. அவங்களுடைய பாடி லாங்குவேஜஸ் ரொம்ப நுணுக்கமான பாடி லாங்குவேஜ் பா. பின்னி இருப்பார். சுருட்டு வாங்க வருவாரு. அங்க ஒருத்தர் நின்று அப்படி குறு குறு பார்ப்பான் அவரு. அந்த பார்வை ஒரு மாதிரி பார்க்கும்போது நாம யாருக்கும் போறது இல்ல, யாருக்கும் இந்த மாடலேஷன் செம்மையா இருக்கும். அது சரிப்பா, நீ சொல்றதையெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். வெட்டியானா பண்ணிருப்பாரு. வெட்டியானா பறை அந்த சாவுமான அடிக்கிறவங்க பண்ணிருப்பாரு. அப்படியே கூனி குறியே இருப்பாரு. எது பேசினாலும் சரசம. சாமிக்கு யார் வேணுங்க? எங்கப்பா உங்க பிரசிடென்ட்? வெளியூர் போயிருக்காருங்க சார். மருதமலை படத்துல அந்த வலிக்கும். அப்ப அந்த கருப்புலயே சொல்லப்பட என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. மறுபடியும் அங்க வந்து அமுகிறான். என்னப்பா ஒருத்தன் அவனும் அதே இடத்துல வந்து அமுக்கிட்டு இருக்கான். அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கும். இப்படி சொல்றடி தூக்கிட்டு ஒரு துண்டு ஒன்று கட்டிட்டு ஏண்டா ஊர்ல இருக்க பெரிய பெரிய ரவுடி எல்லாம் இங்கே இருக்கும்போது தனியா அடிபட்டு சாப்பிடுற. அவங்க சைடுல ஆகி போச்சுன்னா ஜெயில வந்து பாரு. எங்க சைடுல ஆகி போச்சுன்னா கடையை காலி பண்ணிட்டு ஊரா பக்கம் போயிடணும். தெரிஞ்சதும் அவரை விட்டுட்டு போயிருப்பாங்க. அவரு தான் அங்க பயங்கரமா பில்டப்லாம் கொடுத்துருப்பாரு. போயிட்டாருன்னு உடனேவே அப்பயும் அதை கேரி பண்ணுவாரு. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா?
போயிட்டாங்களா குமரேசா? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.